அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த பறவைகளை கவனித்து பாருங்கள். மத்தேயு 6:26 நம்ம பார்க்கிறோம். அந்த பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். எதில்? ஆண்டவர் பறவைகளை அழைக்கலை, நம்மளை அழைச்சார். ஆண்டவர் பறவைகளை நடத்தலை, நம்மளை நடத்துகிறார். ஆண்டவர் பறவைகளை தாங்கலை, நம்மளை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் தாங்கி வருகிறார். அப்போ யார் விசேஷமானவங்க? விசேஷமானவங்க யாரு? நாம தான். பறவைகள் ஆராதிக்க முடியுமா? பறவைகள் பைபிளை வாசித்து எல்லாம் செய்ய முடியுமா? அல்ல. ஆனால் நாம் முடியும். அதனால தான் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை ஆராதிக்கும்படியாக நான் உன்னை அல்லவோ தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை அங்கே காண்பிக்கிறார். நம்மை காண்பிக்கிற அந்த தேவன் அவருக்கு விசேஷமானவர்கள், அவருக்கு செல்ல பிள்ளைகள் என்று சொல்லி காண்பிக்கிற தேவன் நம்மிடத்திலே அந்த ஆராதனை அவர் எதிர்பார்க்கிறார். நீ ஆராதனை செய். அது நிமித்தமாக உனக்கு உண்டாகிற உயர்வு எத்தனை அதிகம் தெரியுமா? அந்த உயர்வுகள் எல்லாம் உனக்கு பெறக்கூடாதபடிக்கு இவ்வளவாய் பிசாசானவன் போராடுகிறான். அந்த போராட்டங்களை எல்லாம் மாற்றும்படியாக தான் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன். எனக்கு நீ விசேஷமானவன், விசேஷமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை ஏதோ தற்செயலாக அமைவது இல்லைங்க. தற்செயல் கிடையாது. ஒவ்வொரு காரியமும் தற்செயல் கிடையாது. தற்செயலாக அது நமக்கு நடக்கிறதுன்னு நம்ம நினச்சிடவே கூடாதுங்க. அவைகள் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. ஆமென். தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. நீங்கள் புறக்கணிக்கப்படுவது ஒரு தேவ திட்டம்தான். நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பது தேவ திட்டம்தான். எந்த குடும்பத்தில் வைக்கப்படுறீங்களோ அது தேவ திட்டம்தான். பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்லுகிற அந்த நல்ல விஷயங்கள் தேவன் திட்டம்தான். இப்படி தற்செயல் அல்ல, யதார்த்தமாய் நடந்ததல்ல, அது தேவனுடைய திட்டம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் தேவனால் அழைக்கப்பட்டான். ஆதியாகமம் 1 27வது வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அழைப்பு அங்கேயே வந்துருச்சு. அழைப்பு மனுஷன் சிருஷ்டிக்கப்படும் போதே வந்துருச்சு. அதாவது நாமெல்லாம் என்ன நினச்சிடக்கூடாதுன்னு சொன்னால், இந்தந்த ஸ்டாண்டர்ட், இந்தந்த விஷயங்கள், இந்தந்த காரியங்கள், இந்தந்த தகுதிகள்லாம் இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை அழைப்பாருன்னு சொல்லி நாம் முற்றுகை போடக்கூடாது. நாம் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு 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 முடிவு எடுத்துடக்கூடாது. கர்த்தர் எடுத்த முடிவு ஒன்று இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க. ஒரு 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 ஆணும் பெண்ணும் அவன் கர்ப்பம் தரிக்கும் போது அவனுக்குள்ளேயே ஒரு 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 ஆசை இருக்குது. என்ன ஆசை? பிள்ளை பறக்கும்போது என்ன மாதிரி இருக்கணும்னு அப்பா நினைப்பான். பிள்ளை பிறக்கும்போது அம்மா நினைப்பாங்க அது என்ன மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களால உருவான அந்த அந்த கரு அவங்களுக்குள்ளேயே ஒரு கொள்ள ஆசை இருக்கும். அந்த குழந்தை என்னை போல இருக்க வேண்டும், அந்த குழந்தை என்ன போலவே இருக்க வேண்டும். ஏன்னா அது சந்தோஷம். அப்போது ஆண்டவருக்கு இங்கே என்ன, ஏன் மனுஷனை தன்னுடைய சாயலாகவே அவர் உண்டாக்குறாரு? அவங்க என்னை போலவே இருக்கணும், என்னை போலவே பரிசுத்தமாக இருக்கணும், என்னை போலவே அவர்கள் அங்கே மகிமையாக இருக்க வேண்டும், என்னை போலவே அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும், என்னை போலவே அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சகல காரியங்களிலும் ஆண்டவர் மனுஷனை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. அவரை போல தான் இருக்கிறோமா? படைச்சவர் என்னவோ அவரை போல தான் படைச்சார். அவரை போலவே தான் நம்மளை என்ன பண்ணாரு? ஏசப்பா, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கத்திட்டு கிடக்கேன் பிரசங்கத்தில் மாத்திரம். நீங்களாம் அமைதியாக உட்காந்துட்டு எனக்கு என்னன்னு இருக்கிறீங்க. ஹலோ,
எப்படிங்க படைச்சாரு? எப்படி? அவருடைய சாயலாக நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டதற்கான காரணம் அவரை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்போ அவரை போல இருக்கத்தக்கதான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கவலைப்படாதபடி இருக்க வேண்டும். நாம் கவலைப்படுறதுனால தான், உலகத்தின் மேலே நம்முடைய சிந்தை இருக்கிறதுனால தான் நம்மால் அந்த கவலையிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கிறது. அந்த கவலையிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கிறதுனால தான் அவரை போல வாழ முடியலை. ஹலோ, ஹலோ, ஹலோ. அம்மா திட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே உங்கள் அப்பனை மாதிரியே பண்ணுறப்பார். எப்படி எப்படி 2 பேரும் தான் அந்த பிள்ளை பிறக்க காரணம். ஆனால் தப்பு பண்ணிச்சுன்னா உங்கள் அப்பனை மாதிரியே சாட்டை பண்ணுறப்பார். என்ன இந்த அம்மா ரொம்ப பெர்ஃபெக்ட். எப்படி? ஆண்கள்லாம் சொல்லுங்கள், அப்பா அம்மாருக்கெல்லாம் சொல்லுங்கள், திட்டுறாங்களா இல்லையா? ராஜு ஐயா கையை தூக்குறாருமா. திட்டு வாங்குறோமா இல்லையா? ஆண்கள் நாங்கள் திட்டு வாங்குகிறோம். ஆனால் ஏதாவது நல்லது பண்ணிச்சுன்னா அப்படியே என்ன மாதிரியே என் பிள்ளை இருக்கு, என் தங்கம் அப்படியா சொல்லுமே, என் மயில் குஞ்சே என்ன மாதிரியே என் பிள்ளை இருக்குதுடா. பார் எவ்வளோ கரெக்டாக என் பிள்ளை இருக்கு பார். ஏதாவது அதே ஒரு அந்த பிள்ளை சிலுமிசை பண்ணட்டுமே, அப்படியே அவங்க அப்பனா மாதிரி. அத்தனை பேரும் திட்டிருக்கீங்க. திட்டாதீங்க, ஆண்கள் பாவங்க, என்னங்க பண்ணுவாங்க? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பழமொழி எடுத்துகிட்டு வரக்கூடாதீங்க, சரியா? சரி, இந்த காரியம் நமக்கே பொறுத்து கொள்ள முடியல. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் பிள்ளைங்க தவறும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே வேதனைப்படுறோம், அங்கே திட்டுறோம், அங்கே கஷ்டப்படுகிறோம். அப்படி நாம் இந்த பூமியில் நாம் பெற்ற பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறோம். நம்மளை அவர் சாயலாகவே அவர் படைச்சிருக்கும் போது அவருடைய இருதயம் எத்தனை பெரிய பாரத்தில் அது வைக்கப்படும். ஆமென். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அவர் சாயலாய் படைக்கப்பட்டது ஒரு பெரிய அழைப்புங்க. அவரை போல வாழும்படியான ஒரு அழைப்பு. அந்த வாழ்க்கை வாழாதவனாய் ஒரு மனுஷன் வாழும்போது அங்கே எவ்வளோ பெரிய ஒரு துக்கம் ஆளுகை செய்யும். ஏன் நம்மால் அந்த வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொன்னால், உலகத்தை நம்முடைய பொக்கிஷமாக நாம் வைத்து கொள்கிறபடினாலே. முன்னாடி நான் சொன்னேன்ல, இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு காரியத்தில் அந்த ஒவ்வொரு மனுஷங்க, நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்த ஒவ்வொரு மனுஷங்க கவலைப்படுறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு. எலியா கவலைப்படுறதுக்கு விஷயம் இருந்துச்சு, நெகேமியா கவலைப்படுறதுக்கு விஷயம் இருந்துச்சு, தானியேலுக்கு இருந்துச்சு, அந்த ஏழை விதவைக்கு இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருவருக்கும் கவலைப்படுறதுக்கு விஷயம் இருந்துச்சு. ஆனால் அவர்கள் கவலைப்படாமல் அவர்களுடைய அழைப்பை குறித்து சிந்தித்தார்கள். அவர்களால் சரியாய் செயல்பட முடிந்தது. அந்த அழைப்பின்படி செயல்பட முடிந்தபடியினாலே ஒரு பெரிய காரியங்கள் அங்கே வாய்த்தது. அழைப்பு பெரிய காரியங்களை வாய்க்க செய்யும். அந்த வாய்ப்புகள் அது நல்லது, அது ஒரு நல்ல சமாதானமானது. அதை நாம் இழந்து போகக்கூடாது. ஆமென். இரண்டாவதாக, மனுஷன் அவரால் நடத்தப்படுகிறான். பறவைகள் அல்ல, பறவைகள் அல்ல, மனுஷன் நடத்தப்படுறான். நடத்திப்பு மனுஷனுக்கு அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 23:3 பாருங்களேன். சங்கீதம் 23:3 இன்னுமா எடுக்கிறீங்க? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
எனக்கு ஒரு ரூட்டு மட்டும்தான் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேலைக்கு ஒரு ரூட்டு தேவைப்படுது, படிப்புக்கு ஒரு ரூட்டு தேவைப்படுது, தேவைக்கு ஒரு ரூட்டு தேவைப்படுது. இப்படி நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கும் நமக்கு ஒவ்வொரு விதமான பாதைகள் தேவைப்படுது. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அத்தனை பாதைகளிலுமே நான் உன்னை நீதியாய் நடத்த நான் இருக்கிறேனே, அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? அப்புறம் ஏன் கவலைப்படுற? அதாவது அந்த பறவைகள் கவலைப்படுறதில்லை, அதுங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுங்க கவலைப்படுறது கிடையாது. உனக்கு நடத்தப்படுவதற்கு நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? ஏதோ ஒரு பாதையில் மாத்திரம் நடத்தப்படுவதற்கு அல்ல, எல்லா பாதைகளிலும் உன்னை நடத்த நான் இருக்கிறபடியால் நீ ஏன் இன்னும் துக்கித்து கொண்டு இருக்கிறாய்? ஹலோ, சொல்லுங்க. பறவைங்க அவைகளுடைய இயற்கை, அதுங்க எப்படி படைக்கப்பட்டுச்சோ அப்படி அதுங்க இருக்கும். ஆனால் நாமெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அவருடைய அந்த தெய்வீக நடத்திப்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம். தெய்வீக நடத்திப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக இருக்கிறது. அந்த தெய்வீக நடத்திப்பின்படி நாம் இந்த பூமியிலே நடத்தப்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அவர் ஏதோ ஒரு பாதையிலே உன்னை நடத்துவேன் என்று சொல்லவில்லை, எல்லா பாதைகளிலும் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை மனதில் நீங்கள் வைத்து கொள்ளுங்க. எந்த பாதையிலெல்லாம் கவலைகள் நம்மை தடை பண்ணி முன்னேறக்கூடாமல் நமக்கு இருக்கிறதோ அந்த பாதைகளிலே நமக்கு கவலை என்னும் தடையை கர்த்தர் மாற்றி அந்த இடத்திலே நீதியின் காரியமாக அதை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைய நீதியின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே நீங்கள் கேட்டு பாருங்கள். கவலை நம்முடைய பாதையை தடை பண்ணும். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு கவலை தடை பண்ணும். ஆனால் அங்கே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது அந்த கவலையை நாம் கைவிட்டுட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை அந்த பாதையில் நீதியாக நடத்துவதற்கு உதவி செய்கிறார். அந்த நீதியிலே மனுஷன் நடத்தப்படும் போது அவன் நடந்தான் என்றால் கவலை மேலும் அவனுக்கு தடையாக இருக்காது. ஆமென். நீங்கள் யோசிங்களேன், எவ்வளோ ரூட்டில் எவ்வளோ பாதைகளில் நாம் முன்னாடி போகக்கூடாதபடிக்கு நமக்கு இந்த உலகத்தில் தடைகள் நாம் பார்க்குறோம். அந்த தடைகளால் நாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் யோசிச்சு பாருங்கள். கடந்த வாரத்தில் ஒரு மனுஷன் என்கிட்ட ஒரு வார்த்தையை அவர் ஒரு வார்த்தை என்று சொல்லும் போது எனக்கு அவ்வளோ துக்கமாக இருந்துச்சு. ஆண்டவரே, அவருடைய மனசு ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுது? அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த ஒரு பிரச்சனையினால எனக்கு எதுலேயுமே தலை காண்பிக்க முடியல பாஸ்டர், எனக்கு எல்லாத்துலேயும் முன்னே நிற்க முடியல பாஸ்டர்னு சொல்லி அவர் நினைக்கிறார். எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அந்த மனுஷன் அந்த உலகத்தை தன்னுடைய பொக்கிஷமாக வைத்து கொள்ளலை, தன்னுடைய தேவனை தன் பொக்கிஷமாக வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபையில் உள்ள ஒருத்தவங்க தான் தேவனை தன்னுடைய பொக்கிஷமாக அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனால் பிசாசு பாருங்க, அதை நினைக்க விடாதபடிக்கு தனக்கு இருக்கிற பிரச்சனையை யோசிக்க வச்சு அவங்கள அந்த நீதியின் பாதையில் நடக்கக்கூடாதபடிக்கு அவர்களை அவன் தடை பண்ண பார்க்குறான் பாருங்க. அவங்க சரியான பாதையில் போயிட்டுருக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை அங்கே முன் வைத்து அவங்கள கவலைப்பட வைத்து முன்னேறக்கூடாதபடிக்கு அவன் தடை பண்ணுறான் பாருங்க. ஆனால் அவங்க சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் பிரச்சனைங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே ஆண்டவர் நடத்துகிறபடி நாம் நடந்து கொண்டு வர்றோம். ஆனால் நமக்கு இருக்கிற சில பிரச்சனைகளால் நாம் தடை பண்ணப்படுகிறோம். நீங்கள் அந்த காரியங்களிலே கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த காரியங்களிலே கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பாதைகளிலும் உங்களை நீதியாக நடத்துகிறவர் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆமென். ஏசாயா 46:4 பார்க்கிறோம், நான் உங்களை தாங்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் தேவனால் தாங்கப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பறவைகள் தேவனால் போஷிக்கப்படுது. ஆமாம், உண்மைதான். ஆனால் மனுஷன் தேவனாலே உள்ளார்ந்த விதத்திலே அவனுடைய இருதயம், அவனுடைய ஒவ்வொரு காரியம், அவனுடைய ஒவ்வொரு ஏக்கம், அவனுடைய ஒவ்வொரு பிரயாசம், இப்படி அவனுக்கு அவசியமான அத்தனை காரியங்களிலும் அவன் தாங்கப்படுகிறான். ஆமென். அப்போ நீங்க எவ்வளவு விசேஷமானவர்கள். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வேன். நான் உங்களை தாங்குவேன். இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை தாங்குகிறார்னா இந்த 3 காரியங்களும் அவன் வாழ்க்கையில் இருக்குங்க. அவர் ஏந்தி, அவர் என்ன பண்ணுறாரு? சுமந்து, அவர் தப்புவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தப்புவிக்கப்படுகிறபடியால் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ரொம்ப திகைச்சு போய் இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை தாங்குகிறவராக இருக்கிறபடியினால் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசித்து அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் அவருடைய விசேஷித்த அழைப்பை பெற்ற ஜனம், அவருடைய நடத்திப்பை பெற்ற ஜனம், அவராலே தாங்கப்பட்ட ஜனமாக இருக்கிறபடியால் அங்கே கவலைகளுக்கு இடமில்லை, ஆராதனைக்கு இடம் இருக்கிறது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆராதனைக்கு இடம் இருக்கிறது, கவலைக்கு இடமில்லை. அழைப்பு இருக்கிற இடத்திலே, தேவனுடைய நடத்திப்பு இருக்கிற இடத்திலே, தேவனுடைய தாங்கப்படுகிற காரியம் இருக்கிற இடத்திலே கவலைகளுக்கு இடம் இல்லை, அங்கே ஆராதனைக்கு இடம் இருக்கிறது. ஆமென். அப்போ எதுக்கு இடம் இருக்குதோ அதுக்கு நீங்க அமருங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை சகல விதத்திலும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.